அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வருமானத்தை தரக்கூடிய ஊர்கள் என்ன? இப்போ எல்லாருமே ஒவ்வொரு லக்னத்தில பிறந்திருக்கோம். 12 லக்னக்காரங்களுக்கும் வருமானத்தை தரக்கூடிய ஊர். இந்த ஊருக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா, வருமானத்துக்குண்டான வழி கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? இப்போ வந்து ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் உண்டான ஊர்கள் நான் சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மேஷம். சரிங்களா? மேஷத்துல உள்ள ஊர்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது வேலூர் மாவட்டத்தில் உள்ள வேலூர் மாவட்டம் சுத்தி இருக்கிற பகுதிகள் எல்லாமே என்னங்க? மேஷம். ஓகேங்களா? அதே மாரி தர்மபுரி மாவட்டம். தர்மபுரி மாவட்டங்கள் எல்லாமே மேஷங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை மாவட்டத்துல யார் இருக்கிறாங்க? சிவன் இருக்கிறாரா? எத்தனை ஆயிரம் பேருங்க வர்றாங்க. லட்சக்கணக்கான பேர் வர்றாங்க. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இல்லைங்களா? அப்போ அம், இந்த உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்தாலே அவங்களுக்கு வந்து என்ன நினைக்கிறாங்க? ஒரு ஞானம் கிடைக்குது. ஒரு தெளிவு கிடைக்குது. மனம் வந்து ஒரு ஒரு தூய்மை அடையுது. சரிங்களா? நெகட்டிவ் எல்லாம் ரிமூவ் ஆகி நம்ம நல்லதை மட்டுமே நினைப்போம். நல்லதை மட்டுமே செய்வோம். நம்மளால முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்வோம். அந்த மாதிரி எண்ணங்கள் நம்மளுக்கு பிறக்குது. ஓகேங்களா? அப்போ மேஷத்தில் உள்ள ஊர்கள் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, வேலூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம். ஓகேங்களா? நீங்கள் திருவண்ணாமலை கோயிலுக்கு போய் சிவனை தரிசிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி தருமபுரி மாவட்டம். இது வந்து மேஷத்துக்கு உண்டான ஊர். ஓகேங்களா? சரி. இப்போ மேஷ லக்னக்காரங்களுக்கு உண்டான ஊர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, சென்னை மாவட்டம். சென்னை மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம். பொதுவாகவே வந்து பார்த்துட்டிங்கன்னா, அதாவது நம்மளோட காலத்துக்கு 2ஆம் இடம் என்னங்க? வருமானம். காலம்னா என்ன? மேஷம். காலத்துக்கு 2ஆம் இடம் என்னங்க? ரிஷபம். ஓகேங்களா? அப்போது பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சென்னை போயிட்டு வந்தாலே வருமானத்துக்கு உண்டான வழி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஏன் அங்கே நிறையா ஐடி கம்பெனி நிறையா இருக்குது. சினிமா சம்மந்தப்பட்டவங்க அங்கே தான் இருக்காங்க. அதே மாதிரி நிறையா பெரிய பணக்காரங்க இருக்காங்க. அரசாங்கம் அங்கே தான் இருக்குது. அப்போ வந்து என்னன்னா நீங்கள் பொதுவாகவே எல்லாருமே சென்னை போயிட்டு வந்தாலே 2ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகும். வருமானத்துக்கு உண்டான வழி நிச்சயமாக கிடைக்கும். அப்போது மேஷ லக்னக்காரங்க போக வேண்டிய ஊர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, காஞ்சிபுரம், சென்னை. இங்கே போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு வருமானத்துக்கு உண்டான வழி கிடைக்கும். ஓகேங்களா? சென்னையில் இருக்கிற அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வருமானத்துக்கு உண்டான வழி, ஒரு செல்வ நிலை நிச்சயமாக இப்போ ஒரு 50,000 சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா 1,00,000 ரூபா சம்பாதிக்கக்கூடிய வழி கிடைக்குங்க. சரியா? அடுத்தது ரிஷப லக்னக்காரங்க. ரிஷப லக்னக்காரங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து வருமானம் கிடைக்க எந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மிதுனத்தில் என்னென்ன ஊர்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நாகை மாவட்டங்க. அதுக்கப்புறம் திருவாரூர் மாவட்டம். சரிங்களா? இந்த ஊர்களுக்கு நீங்கள் அதே மாதிரி கடலூர் மாவட்டம். கடலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம். இங்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னங்க? உங்களுக்கு உண்டான வருமானத்துக்கு உண்டான வழி கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி திருவாரூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நிச்சயமாக எனக்கு வருமானமே சுத்தமாக இல்லைங்க, ஒரு பணமே ஒரு போராட்டமாக இருக்குது அப்படின்னுங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு சூழ்நிலை யாராவது ஒருத்தர் மூலமாக உதவிகள் கிடைக்கும் கண்டிப்பாக. சரிங்களா? அடுத்தது மிதுன லக்னக்காரங்களுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கிற வருமானத்துக்கு எங்கே போகணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, தஞ்சாவூருங்க. தஞ்சாவூர் போய் சிவனை தரிசிச்சுட்டு வாங்க. பெரிய கோயில் போயிட்டு வாங்க. தஞ்சை பெரிய கோயில். ஓகேங்களா? அதை தரிசிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக மிதுன லக்னக்காரங்களுக்கு உண்டான பிராப்தம்
வருமானத்துக்குண்டான பிராப்தம் நிச்சயமாக கிடைக்குங்க. அடுத்தது கடக லக்னக்காரங்க எங்கே போகணும் அப்படின்னா சிவகங்கை மாவட்டங்க, அதே மாதிரி புதுக்கோட்டை. ஓகேங்களா? சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை பிள்ளையார்பட்டி போயிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த தடைகளெல்லாம் நீங்கி உங்களுக்கு உண்டான வழி பிராப்தம் நிச்சயமாக கிடைக்கும். சரிங்களா? இந்த சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சிம்ம ராசியில் இருக்குது. ஓகேங்களா? அதனால் கடக லக்னக்காரங்க போக வேண்டிய ஊர்கள். சரிங்களா? அதுக்கு அடுத்து சிம்ம லக்னக்காரங்க போக வேண்டிய இடம், போக வேண்டிய ஊர் எதுனா கன்னியாகுமரி. ஓகேங்களா? கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இங்கெல்லாம் நீங்கள் வந்து யார் போகணும்? சிம்ம லக்னக்காரங்க போயிட்டு வரணும். போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருமானத்துக்குண்டான வழி கிடைக்கும். கன்னியாகுமரி கடல்கிட்ட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்கள போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும். அவங்க வந்து வழக்கில் கூட ஜெயிக்க வைக்கிறாங்க. சரிங்களா? நிறையா வழக்கு இருக்கிறவங்க கூட அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை நேர்மையாக என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்க வச்சுருவாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது துலாம் கன்னி லக்னக்காரங்க போக வேண்டிய ஊர் என்ன, துலா லக்னத்தில் என்னென்ன ஊர் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா விருதுநகர் மாவட்டங்க. ஓகேங்களா? விருதுநகர் மாவட்டம், திருநெல்வேலிங்க. இந்த 2 இடமே வந்து துலா லக்னத்தில் வருது, துலா ராசியில் வருது. கன்னி லக்னக்காரங்க போக வேண்டிய ஊர்களுங்க. சரிங்களா? இந்த ஊருக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ திருநெல்வேலியில் பார்த்துட்டிங்கன்னா யார் இருக்கிறாங்க? திருநெல்வேலியில் இது கட் பண்ணிக்க தம்பி. திருநெல்வேலியில் யார் இருக்கிறாங்க? என்ன கோயில்? நெல்லையப்பர் கோயில். கட் பண்ணிக்கோ. திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோயில். நெல்லையப்பர் கோவில்லையே காந்திமதி தாயாரையும் வழிபட்டுட்டு வாங்க. சரிங்களா? கண்டிப்பாக வருமானத்துக்குண்டான வழி நிச்சயமாக கிடைக்கும். அந்த ஊரில் போய் ஒரு நாள் தங்கிட்டு வாங்க. ஏன்னா நம்மளுக்குன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது ஒரு இடம் வந்து ஒரு வைப்ரேஷனுள்ள இடமா இருக்கும். ஓகேங்களா? இப்போ ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னா பாண்டவ தூத பெருமாள் கோயில். அப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலே வாழ்வியில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு இடம் வந்து ஒரு பாக்கியமாக இருக்குங்க. அந்த ஊருக்கு போயிட்டு வந்தாலே நல்லா இருக்குது, நம்மளே உணர்வோம். சரிங்களா? அதைத்தான் இன்றைக்கி நம்ம பதிவாக கொடுக்குறோம். அடுத்தது வந்து துலா லக்னக்காரங்க போக வேண்டிய இடங்கள் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா தேனி மாவட்டம். சரிங்களா? தேனி மாவட்டம், அதே மாதிரி கோவை மாவட்டத்தோட, கோயம்புத்தூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி, அதே மாதிரி ஈரோடு மாவட்டத்தோட தெற்கு பகுதி, இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா துலா லக்னக்காரங்க போக வேண்டிய ஊர்கள். சரிங்களா? இந்த இப்போ சொன்ன ஊரெல்லாம் எங்கே இருக்குது? விருச்சிகத்தில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து விருச்சிக லக்னக்காரங்க போக வேண்டிய ஊர்கள் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா கோவை மாவட்டத்தோட வடக்கு பகுதி, அதே மாதிரி ஈரோடு மாவட்டத்தோட மையப்பகுதி. ஈரோடு மாவட்டத்தில் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு ஏதோ ஒரு காஃபி டீ சாப்பிட்டு அங்கே கோட்டை மாரியம்மன் இருக்காங்க, போய் கும்பிட்டுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு உண்டான வழி கிடைக்குங்க. சரிங்களா? ஓகேங்களா? அதே மாதிரி கோவை மாவட்டத்தில் கோணியம்மனை போய் கும்பிட்டு வாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இப்போ கோணியம்மனுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் அபிஷேகம் பண்ணுறேன், உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து எனக்கு இது நடத்தி கொடு, உனக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு யாருங்க? விருச்சிக லக்னக்காரங்க நீங்கள் வந்து ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஊருக்கு நீங்கள் எந்த ஊரில் மூலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து எங்கே வரணும்? கோயம்புத்தூர் வரணும், அப்படி இல்லைன்னா ஈரோடு மையப்பகுதிக்கு போகணும். போய் வந்தீங்க அப்படின்னா போயிட்டு வந்தீங்கனாலே ஒரு மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். அடுத்தது தனுசு லக்னம். சரிங்களா? தனுசு லக்னத்தில் தான் கோவையும் ஈரோடும் மையப்பகுதி இருக்குது. அடுத்து நம்ம தனுசு லக்னத்துக்கு பார்க்குறோம். மகர ராசியில் என்னென்ன ஊர்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஊட்டிங்க, ஊட்டி. சரிங்களா? அதே மாதிரி சேலம். ஓகேங்களா? சேலம், திருப்பூர், இது எல்லாமே என்ன, எந்த ஊருங்க? மகர ராசியில் என்னென்ன வருது? திருப்பூர் வருது, அதே மாதிரி சேலம் வருது, அதே மாதிரி ஊட்டி வருது. நீங்கள் இப்போ வந்து தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க மகர ராசியில் உள்ள ஊர்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா
கண்டிப்பாக உங்களுக்கு வருமானத்துக்கு உண்டான வழி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படுங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது மகர லக்னக்காரங்க போக வேண்டிய ஊர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம். சரிங்களா? நாமக்கல் மாவட்டம், கரூர் சுற்றி இருக்கிற ஊர்கள். இல்லை க கரூரில் இருக்கிற சிவன் ஆலயத்துக்கு போய் கும்பிட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன நடக்குங்க? ஒரு வருமானத்துக்கு உண்டான வழி நிச்சயமாக கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது இப்போ நான் சொன்ன ஊர்கள்லாம் எதில் இருக்குது? கும்பத்தில் இருக்குது. கும்ப ராசியில் இருக்குங்க. சரிங்களா? அடுத்து கும்ப லக்னக்காரங்க போய் வழிபட வேண்டிய ஊர் எது? இல்லை போக வேண்டிய ஊர் எது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மதுரை மாவட்டம். கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் போக வேண்டிய என்ன? மதுரை மாவட்டம். மதுரை மீனாட்சி அம்மனை போய் வழிபட்டுட்டு வாங்க. அதே மாதிரி திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற தெற்கு பகுதிங்க, திண்டுக்கல் மாவட்டங்க. இந்த 3 மாவட்டத்துலேயும் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. அதாவது திண்டுக்கல்லையே வந்து பார்த்துட்டிங்கன்னா சவுந்தரராஜ பெருமாள் கோயில் போயிட்டு வாங்க. ஏன்னா இது புதன் தானுங்க. அதாவது மதுரைனா என்ன? மதுரை மீனாட்சி அம்மன் புதன் இல்லைங்களா? அப்போ மீனாட்சி அம்மனை கும்பிட்டு வாங்க. திண்டுக்கல் போனீங்கன்னா சவுந்தரராஜ பெருமாள் அந்த ஊரில் உள்ள கோயிலை போய் கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த ஊருக்கு போனீங்கனாலே ஒரு மாற்றம் ஏற்படும். அங்கே ஒரு நாள் தங்கி அங்கே உள்ள கோயில்களில் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு அந்த வருமானம், தடையாக இருக்கிற வருமானம் நிச்சயமாக ஒரு வழி கிடைக்கும். அதே மாதிரி எனக்கு அப்படியே ஒரு முன்னேற்றமே இல்லைங்க, அப்படியே ஒரு 50,000னா 50,000 தான் சம்பாதிக்கிறேன், அதுக்கு மேலே வரவே மாட்டேங்குது, 20,000னா 20,000 தான் சம்பாதிக்கிறேன், எனக்கு அதுக்கு மேலே வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்குன்னு அந்த 2ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா அதுக்குண்டான வழி நிச்சயமாக கிடைக்கும். இப்போ நான் சொன்ன ஊர்களெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணுங்கள், அடிக்கடி இந்த ஊர்களுக்கு போயிட்டு வாங்க. 2ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு நிச்சயமாக உங்களுக்கு செல்வ வளமும் ஒரு வருமானமும் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கு நிம்மதி, உடல் ஆரோக்கியம், செல்வ வளம், சகல சம்பத்தும், குடும்ப ஒற்றுமையும் சுபிட்சமும் கிடைக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.